என்னை படைத்த இறைவனுக்கும் என்ற தாய் தந்தைக்கும் சங்க தமிழுக்கும் சபையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். என் பேர் ஜெயசஞ்சகன். நான் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவு படித்து வருகிறேன். தமிழர் பண்பாட்டை நேசிப்போம் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதவென்றேன் மண்புக்கும் அயல்மான் என்ற திருக்குறளை திருவள்ளுவர் கூறியது என்னவென்றால், உலகம் நிலைந்து நிற்பதற்கு காரணம் பண்புள்ள மனிதர்கள். பண்பிலெனில் மனித வாழ்வின் உயர்வும் அர்த்தமும் குறைந்து விடும். பண்பாடு என்றால் என்ன என்பது பற்றி தெரியுமா? பண்பாடு என்பது வெறும் பழக்கவழக்கம் மட்டுமல்ல, ஒரு இனத்தின் வாழ்க்கை முறை. மொழி, கலை, இலக்கியம், உணவு, உடை, விழாக்கள், விருந்தோம்பல், ஒற்றுமை, மனித நேயம், இயற்கை மீது நகை ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய வாழ்வியல் நிறைய பண்பாடு. தமிழர் பண்பாடு உலகின் மிக பழமையான பண்பாடுகளின் ஒன்று. தமிழர் பண்பாடு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளும் கடந்து இன்றாலும் உயிர்ப்புடன் வாழ்ந்து கொண்டிருப்பது அதன் தனிச்சிறப்பாகும். தமிழர் பண்பாட்டின் சிறப்புகள்: 1. விருந்தோம்பல். விருந்தினர் வந்தால் வீடு வளரும் என்பது தமிழரின் நம்பிக்கை. பசியோடு வந்தவருக்கு இன்முகத்துடன் விருந்தளிப்பது சிறந்த அறமாகும். இதைதான் திருவள்ளுவர் மோப்ப குழியும் மணிச்சம் முகர்ந்திருந்து நோக்க குழியும் விருந்து என்று நாம் விருந்தோம்பல் பண்பை அன்றே விளக்கியுள்ளார். 2. இயற்கையை வணங்குதல். சூரியன், மலை, நிலம், மரம், நதி ஆகிய அனைத்தையும் தெய்வமாக மதித்து வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். தமிழர் பண்பாடு கலாச்சாரம், ஒற்றுமை, நன்றி உணர்வு ஆகிய அனைத்தையும் உலகிற்கு எடுத்துக்காட்டிய சிறப்புமிக்க விழா பொங்கல் பண்டிகைதானே. 3. பெண்களுக்கு மரியாதை. நம் தமிழ் இலக்கியங்கள் பெண்களை மதிக்க கற்று தந்தனர். கண்ணகி நீதிக்காக நின்றாள். அறிவால் உலகத்தையே வென்றார். வேலுநாச்சியார் வீரத்தால் வரலாற்றை எழுதினார். இதுபோல பெண்மை போற்றிய சமூகம் நம் தமிழர் சமூகம் தானே. 4. வீரமும் மரமும். புறநானூற்றில் வரும் வீரத்தாயின் வரலாற்றிலே தமிழரின் வீரமும் தாய்மையின் பெருமையும் உலகிற்கு எடுத்து காட்டிய இந்த தமிழரின் வீரம். இது தமிழரின் வீரம் அல்லவா? 5. சகோதரத்துவ. யாதும் ஊரே யாதும் கேளீர் என்ற இந்த கணியன் பூங்கனாரின் இந்த ஒரு வரியே உலக சகோதரத்துவ எண்ணத்தை 2000 ஆண்டுகளுக்கு உயரிய சிந்தனை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே விளக்கியுள்ளார். 6. ஒழுக்கமே உயிர். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் இன்னும் ஒம்புப்படும் என்று இந்த குறளில் திருவள்ளுவர் கூறுகிறது என்னவென்றால், மனிதனை உயிரை காக்கும் அளவிற்கு ஒழுக்கத்தையும் காக்க வேண்டும் என்று வள்ளுவர் வலியுறுத்துகிறார். 7. சமத்துவம். சாதி இல்லடி பாப்ப குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்றே பாரதி சமத்துவத்துக்கு குரல் கொடுத்தார் என்பது மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும். உயரிய சிந்தனையை உலகிற்கு எடுத்துக்காட்டிய நம் தமிழர் பண்பாடு. 8. பண்பாட்டை மீட்டெடுத்தல். மரத்தை வெட்டுவது எளிது, ஆனால் வளர்ப்பது கடினம் என்பது. இதுபோல பண்பாட்டை இழப்பது ஒரு தலைமுறை நடக்கும்.
ஆனால் அதை மீட்டெடுக்க பல தலைமுறைகள் தேவைப்படும். இது மீட்டெடுக்க நம்ம என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? 1. தமிழை பெருமையுடன் பேசுவோம். 2. திருக்குறளை வாழ்வில் கடைபிடிப்போம். 3. பெரியவர்களை மதிப்போம். 4. இயற்கையை பாதுகாப்போம். 5. நாட்டுப்புற கலைகளை வளர்ப்போம். 6. மனித நேயத்தை காப்போம். 9. நிலவில் கொள்ள வேண்டியவை. நம் தமிழர் பண்பாடை நேசிப்பது கடந்த காலத்தை மட்டும் போற்றுவது அல்ல, எதிர்கால தலைமுறையும் நம் அடையாளத்தை பாதுகாத்து வழங்குவோம். 10. இறுதியாக தமிழர் பண்பாடை நேசிப்போம். தமிழின் பெருமையை பாதுகாப்போம். பண்பும் பண்பும் நிறைந்த சமுதாயத்தை வழங்குவோம். தமிழர் பண்பாட்டை நன்றி சொல்லும் நற்பண்பின் முதல் படி. நன்றியுள்ள என்பதும் உயர்ந்த படி என்றே தமிழர் பண்பாடோடு எனக்கு பேச வாய்ப்பு தந்துள்ள நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.